எல்லாத்தையும் எடுத்து போக வேண்டிய கட்டாயம் இருக்கு, எங்க ஜென்ரேஷனுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்களா? அது எக்ஸாக்டா என்ன விஷயம் சார் அவங்ககிட்ட சொல்ல விரும்புறீங்க? அதாவது சார், இப்போ விஜய் வந்து ஜாஸ்தி யாரையும் மீட் பண்ண மாட்டார். அவருடைய நேச்சர் அது. யார்ட்டையும் சொல்லாத விஷயம் கூட சொல்கிறேன். ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டார். டப்பு டப்புன்னு அறிக்கைகள் கொடுக்க மாட்டார். இதெல்லாம் அவருடைய நேச்சர். இதை யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நானே வந்து ஒருத்தரை புஷி ஆனந்த் அப்படின்ற ஒருத்தரை ஒரு மாநில பொறுப்பாளர்னு ஒரு போஸ்ட் கொடுத்து பண்ணுறேன். அவர் ஏற்கனவே வந்து ஒரு முறை வந்து பாண்டிச்சேரியில் எம்எல்ஏ இருந்தவர். அப்புறம் அடுத்த இதில் 5000 ஓட்டு கூட வாங்க முடியல அவரால். அங்கே தான் நான் தப்பட்டேன். ஒரு அரசியல்வாதியை கொண்டாந்து இதுக்குள்ளே விட்டது. அவர் அரசியல்வாதியாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ இந்த டெக்னாலஜி, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி, அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு நினச்சி முதல்ல சொல்கிறேன். 37 மாவட்டம், 37 மாவட்டத்துக்கு 37 மாவட்ட தலைவர்கள் தானே இருக்கணும். இல்லை இளைஞரணி தலைவர்னு வச்சா ஒரு 200 மாவட்ட தலைவர் இருக்காங்க. இது எப்படி? முதல்ல இதுதான் கேள்வி. இந்த 200ல் இப்போ இந்த 70 போகும், இது 150 சொல்கிறேன்ல. இந்த 150 பேர் புதுசாக இவர் போடுறார். உனக்கு ஏதாவது போஸ்ட்டு, உடனே விஜய்கிட்ட போய் ஒரு ஃபோட்டோ எடுக்க வச்சுறது. விஜய்கிட்ட ஃபோட்டோ எடுத்தாச்சு. சரி, உனக்கு மதுரையில் இந்த போஸ்ட், ஒரு போஸ்ட்டும் கொடுத்தாச்சு, விஜய் ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும் இப்படின்னு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டு, ஒரு ஆன்லைன் குரூப்பை, ஒரு ட்விட்டர் குரூப்னு வச்சுக்கோங்க. அந்த குரூப்பில் விஜயும் இருக்கார். விஜய்க்கு வெளியே நடக்கிறதே தெரியாத ஒரு இரும்பு கூட்டுக்குள்ளே கொண்டு வச்சுட்டாங்க. ஸோ இந்த குரூப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் கிரியேட் பண்ணுறாங்க ஒரு நியூஸை. சப்போஸ் என்ன எடுத்துக்கங்க, அப்பா நேற்று இந்த இடத்துல பேசுனது தப்பாக பேசிட்டாரு, உங்களை டேமேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு போஸ்ட்டை போட வைக்கிறாங்க. தே ஆர் கிரியேட்டிங் ஒரு ஃபால்ஸான ஒரு விஷயத்தை. அது நடந்திருக்காது. ஒரு ஃபால்ஸான விஷயத்தை போட வைக்கிறாங்க. ஒருத்தன் போடுறானா, காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே இந்த 100 பேரை வச்சு அதை வந்து திருப்பி திருப்பி ஷேர் பண்ணுறது, ட்வீட் பண்ணுறது, லைக் பண்ண வைக்கிறது, இப்படி பண்ணுறாரு. ஸோ விஜய் அதை பார்க்குறாரு. ஒரு பொய் 10 தடவை சொன்னாவே உண்மையாயிடும். 50 தடவை சொல்கிறானுங்க, 100 தடவை சொல்கிறானுங்க ஒருத்தன். ஸோ அங்கே ஒரு பொய் உண்மையாக்கப்படுகிறது. உண்மை அவருக்கு போய் சேர்றதில்லை. இதுக்கு சில உதாரணங்கள் சொல்லணும்னா, ஒரு மாவட்ட தலைவர் ஹெல்ப் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு தூத்துக்குடி மாவட்ட தலைவர் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த ஹெல்ப் பண்ணவங்க அவருக்கு நன்றி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி வந்தோம், உங்கள் ஊருக்கு வந்தோம், நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டோம், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணீங்க அண்ணா, உங்களுக்கு நன்றின்னு இப்போ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது இயற்கை தானே. உடனே அந்த நியூஸ் வந்து விஜய்க்கு போயிடக்கூடாது. அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த 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 குரூப்புக்குள்ளே வேற ஒரு மாவட்ட தலைவர் ஹெல்ப் பண்ண மாதிரி அதில் போடுறாங்க. ஸோ மீதி இருக்கிற அந்த 50 பேர் என்ன பண்ணுறான், அந்த மாவட்ட தலைவருக்கு நன்றி சொல்கிறான். ஸோ விஜய்க்கு உண்மை தெரியல. இந்த அம்மா வந்த அம்மா நன்றி சொல்லுது, இந்த அம்மா மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க, இந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, விஜயுடைய உண்மையான விசுவாசிகள் சேர்க்காம அவர் அரசியல்வாதியாக இருக்கிறதுனால தனக்கு ஒரு விசுவாசிகளை சேர்த்துக்கிட்டே போறார். புரியுதா? இது புரியுது. கண்டிப்பா. ஒரு அரசியல், உண்மையான ஒரு அரசியல் கட்சிக்குள்ள நடக்கிற ஒரு விஷயத்தை இந்த அமைப்புல பண்ணிட்டு இருக்கிறார். இது எனக்கே வந்து சமீபமாக தான் தெரியுது. மேபி இது இப்படி எடுத்துக்கலாமா சார்? மேபி நீங்க வந்து இந்த விஷயம் வந்து விஜய் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், அவரு கொஞ்சம் தெரியாதனமா விட்டுட்டு இருக்காரு. இதை இல்லைங்க, தெரியாதனமா இல்லை. ஒருத்தர் மேல் நம்பிக்கையில் தான் நாங்கள் பண்ணுறோம். இப்போ நான் நிறுவன தலைவர், ஒருத்தரை வந்து நமக்கு அடுத்து ஒருத்தரை நியமிக்கிறோம்னா அவர் மேலே ஒரு நம்பிக்கையில் தானே நியமிக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு தானே அவர் நாணயமாக இருக்கணும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு, ஏன்னா நானும் விஜயும் இப்போ இல்லை, ஒரு 15 ஆண்டு, இப்போ எல்லாரும் 5 வருஷம் பேசிக்கிறதுல 6 வருஷம் பேசிக்கிறேன். நான் ஒரு 15 வருஷமாகவே மாதத்துக்கு ஒரு தான் மீட் பண்ணுவேன். அப்போவே ஏதாவது மேட்ரு இருந்தால் தான் மீட் பண்ணுவேன், தேவையெல்லாம் மீட் பண்ண மாட்டேன். ஒரு காலத்தில் வந்து விஜய்க்காக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது ஒரு பீரியட் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து அவருக்கே வந்து ஒரு சினிமானா என்ன, கதைனா என்ன, ஸ்க்ரீன் பிளேனா என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், என்னென்ன கண்டென்ட் உள்ளே வைக்கணும், இது பூரா அவர் தெரிஞ்ச பிறகு அவர்கிட்ட விட்டாச்சு.
ஸோ அதை இப்படி எடுத்துக்கலாமா சார்? இப்போ வந்து உங்களுக்கு விஜய் அவர்கள்ட்ட நிறைய விஷயம் சொல்றதுக்கான தேவை இருக்கு, அதை கொண்டு போக சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ முடியாதனால நீங்க மீடியாவை ரீச் பண்ணி மீடியா வழியா அவர்கிட்ட கொண்டு இல்லை போக இல்லை முடியாதனால இல்லை, ட்ரை பண்ணிட்டேன். அவருக்கு புரியல. இப்போ இந்த 2 நாளாக வந்து டீட்டெயில் நான் சொல்கிறேன். நான் இப்படி நடந்தால் தான் சொல்கிறேன். இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையாக ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுறான், அவன் யாருன்னு தெரியல. வேற ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுறதா அவருக்கு போகுது. அவருக்கு போகிறது மட்டும் இல்லை, இங்கேருந்து ஃபோன் பண்ணி அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல வைக்கிறாங்க. இன்னொருத்தனுக்கு ஒரு மாவட்ட தலைவர் வேலூரில் ஒரு பயலை போட்டு அடிக்கிறான், ஜாதி பேரை சொல்லி அடிக்கிறான். அவன் என்கிட்ட வந்து அழுகிறான். ஸோ அடித்தவன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதா, அடி வாங்கினவன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதா? அடி வாங்கினவனை கூப்பிட்டு நீ வெளியே சொல்லாத, போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேளு. யார்கிட்ட? அடித்தவன்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. இது யார் சொல்றாங்க? புஷி ஆனந்த் போட்டுட்டு நீ ட்விட் பண்ணு, ஆனால் அவர் எனக்கு நல்லது பண்ணுறாரு, இல்லைன்னா உன்னை தூக்கிடுவேன் அப்படின்னு அவனை அதை போட சொல்லி அதையும் இந்த குரூப்பில் போட்டேன். ஸோ உண்மைகள் எல்லாம் மறைக்கப்பட்டு பொய்கள் எல்லாம் உண்மையாக அவருக்கு சொல்லப்பட்டுக்கிட்டே வந்திருக்குது இந்த 3-4 வருஷங்களில். இது ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் வச்சு நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, விஜய் அவர்களுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு விரிசலை கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த ட்விட்டர் போஸ்ட் இதெல்லாம் வச்சு ஒரு விரிசல் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனா இதுல விஜய் அவர்களுக்கு என்ன சார் பாதிப்பு இருக்கு? இப்போ நீங்க பர்சனலா பாதிக்கப்பட்டிருக்கீங்க, விஜய் அவர்களுக்கு என்ன சார் பாதிப்பு இருக்கு? ஏங்க, ஒரு அமைப்புல ஒருத்தர் அடுத்த இடத்துல இருக்கிறான்னா அவன் தனக்காக ஒரு குரூப்பை உருவாக்கிட்டு இருக்கிறான்னா நாளைக்கு என்ன ஆகும்? என்ன இப்படி கேட்டீங்க? ஆனா விஜய் தன்னுடைய விசுவாசிகளை வளர்த்துக்கிட்டு இருக்கான். தனக்கு தான் சொல்றதை கேட்கறதுக்காக ஒரு குரூப்பை வளர்த்துக்கிட்டு இருக்கான். நாளை இது ஒரு பெரிய ஒரு இயக்கமாக வளரும் போது எவ்வளவு பெரிய பாதிப்பு வரும்? இவ்வளவு ஈஸியாக கேட்குறீங்க நீங்க.